அப்ப அந்த பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்காது? பொய் இருக்காது. லப 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 கத்திட்டு என்ன பிரயோஜனம்? என்னத்துக்கு? நான் பேசுற அந்நிய பாஷைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இல்லாட்டி என்னது? சும்மா ஒரு இதுதான், ஒரு மூங்கில வச்சுக்கிட்டு வாசிக்கிறது தான். நான் பாட்டுக்கு லப 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 லபான்னு கத்துட்டு லபாவனே போக வேண்டியதான், உள்ள போயிட்டு புதைக்க வேண்டியதான். பரிசுத்த ஆவி வந்தாருன்னா எந்த மாதிரி அசுத்தமும் இருக்காது. சோ இதெல்லாம் இருக்குதுன்னா அது பரிசுத்த ஆவியே கிடையாது. பொய் இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த லபா லபான்னு கத்தணும்ல? அதுலதான் இன்னைக்கு நம்ம பரிகாசம் பண்ணப்படும். அப்புறம் பேசுற அந்நிய பாஷையில என்ன அர்த்தம் இருக்குதுல்ல? பேசிக்கிட்டே போக வேண்டியதுதான். ஆனா அந்நிய பாஷை பேசுறது முக்கியம் இல்ல, ஆனா ஆண்டுடைய காரியம்னா அதுதான் அங்க சொல்லக்கூடிய பவுல் அதான் சொல்றாரு. இன்னொன்னு, அந்நிய பாஷை பேசுறவன் என்ன பண்றான்? ஆவியில ரகசியத்தை பேசுறான். நான் ஒண்ணு சொல்றேன், ஆண்டோட நான் ரகசியம் பேசணும்னா, நான் அவளுக்குள்ள அவ்வளோ ரகசியமான ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னா, போய் பேசுற என்ன வச்சுப்பாரா? வா ரகசியத்தை பேசு, வா கூப்பிடுவாரா? நல்லா யோசிச்சுக்குங்க. அப்ப என்னன்னா, என் வாய் பேசுறது கத்திக்கிட்டு இருக்கேன், நானும் ஒரு அபிஷேகம் பெற்றிருக்கேன், 4 பேர் பார்த்துக்கிடட்டும்னு சொல்லிட்டுதான்.